செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.6 வந்து 10th கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். 10th sum அப்படின்னா a survey of 1000 farmers found that 600 grew paddy, 350 grew ragi, 280 grew corns, 120 grew paddy and ragi, 100 grew ragi and corn, 80 grew paddy and corn. If each farmer grew at least only any one of the above three, then find the number of farmers who grew all the three. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 1000 ஃபார்மர்ஸில் வந்து என்னது இது பண்ணியிருக்க சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களா, 600 வந்து பேடி நெல் பயிரிடுறாங்களாம், 350 வந்து ராகி பயிரிடுறாங்க, 280 வந்து என்ன பண்ணுறாங்க கார்ன். ஓகேயா, 120 பேர் என்னது நெல்லும் ராகியும், 100 வந்து என்னது க்ரூவும் ராகியும், அதுவும் இதுவும்னால நமக்கு இந்த செஷன். ஓகேவா, அடுத்து ராகி அண்ட் கார்ன், 80 வந்து என்னது பேடியும் கார்னும். அப்போ பேடி மைண்ட் செக்ஷன் கார்ன் அது வரும். ஓகே, அது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், if each farmer grew at least only one of the above three, then find the number of farmers who grew the three. மூணுமே பயிரிட்டவங்க எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது பேடி இந்த செக்ஷன், ராகி இந்த செக்ஷன், கார்ன் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, அது செய்யலாமா? நம்ம வந்து என்னெல்லாம் கொடுத்துருவாங்க, லெட் பி ஃபார் பேடி, ஆர் ஃபார் ராகி, அடுத்தது சி ஃபார் கார்ன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன எழுதணும், ரெப்ரசன்ட் செட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் grew paddy, பேடினா நெல் அப்படின்னா, ராகி and corn respectively. எடுத்தாச்சா? ஓகே, PRC நம்ம எடுத்தாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம பாருங்க. சம பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே மொத்த ஃபார்மர்ஸ். அப்போ P யூனியன் R யூனியன் C எவ்வளவு 1000 எழுதியாச்சா? அடுத்து பேடி மட்டும் எவ்வளவு 350, சாரி 600. ஓகே, அடுத்து ராகி மட்டும் எவ்வளவு NF R, ராகி வந்து 350. அடுத்தது கார்ன் NF C 280. இவ்வளவும் தந்தது எழுதியாச்சு. அடுத்து இன்னும் என்ன தர்றாங்க, பேடியும் ராகியும் தந்திருக்காங்களா இல்லையா? இப்போ NF P intersection R எவ்வளவு 120. அடுத்து வந்திருக்காங்க ராகியும் கார்னும் R intersection C, இதுவும் அதனால இந்த intersection தான். அடுத்தனா இதுவும் அதுவும்னால intersection தான். அடுத்து N of P பேடியும் கார்னும் எவ்வளவு 8. இவ்வளோ என்ன தந்திருக்காங்க, தந்ததை தான் எழுதிடுவாங்க. கிவன் புக்கில் தான் என்ன தந்திருக்காங்களா, இதுவும் அதுவும் எழுதினாலே இன்டர்செக்ஷன் தான். சரியா? இல்லையா? அடுத்து நமக்கு என்னது ஆல் த த்ரீ கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன எடுக்கணும், அது நமக்கு தெரியாது. அப்போ லெட் த நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் who grew all the three. ஆல் த த்ரீயை நம்ம எப்படி எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம தெரியாதுல, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகே, நமக்கு வந்து யூனியன் இது எல்லாமே தந்து கண்டுபிடி ஒரு ஃபார்முலா உண்டு. என்னது N of P யூனியன் R யூனியன் C, A யூனியன் B யூனியன் C எழுதணும். ஃபர்ஸ்ட் நான் இதில் N of தனித்தனியாக எழுதணும். N of B, இது வந்து நம்ம இதில் நம்ம இந்த பேஜ் பத்தாது. அப்போ நம்ம இதை அழிச்சிட்டு ஃபார்முலாலேருந்து தொடங்கும். ஓகே ஓகே, இந்த ஃபார்முலா P N of P யூனியன் R யூனியன் C, இது பார்க்காமலே நம்ம எழுதிடலாம். எப்படி ஃபர்ஸ்ட் N of P தனித்தனியாக எழுதணும், ப்ளஸ் N of R ப்ளஸ் N of C எழுதியாச்சா? அடுத்து மைனஸ், இந்த 3 ப்ளஸ்க்கு அப்புறம் மைனஸ். என்னது இதுவும் அதுவும் வரும்ல, 2ன்னு வரத மைனஸ்ல வரும். N of P intersection R
அடுத்து n of R intersection C minus n of இது intersection இது intersection எடுத்து எழுதினாலும் ஒன்று தான். ஓகே, மூணையும் மாறி மாறி intersection எழுதியாச்சு. லாஸ்ட்டில் மூணையும் சேர்த்து வந்து ப்ளஸ் P intersection R intersection C. ஓகே, இவ்வளோதான். இந்த ஃபார்முலா இப்படியே எழுதுறதுக்கு காணாமல் எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். மனசில் எழுதுனா போதும். 3 தனித்தனியாக ப்ளஸ், அது 2 வரும்போது மைனஸ், லாஸ்ட்டில் 3 வருது ப்ளஸ். ஓகே, நமக்கு P யூனியன் R யூனியன் தெரியும் 1000, n of P தெரியும் 600, n of R 350, இது வந்து 280 minus 120. P intersection R வந்து 120, P R intersection C வந்து என்னது? R intersection C வந்து 100 minus 80 plus இது தெரியாது, நம்ம அதுக்கு பதிலா x எடுத்துருக்கிறோம். ஓகேவா? அப்போ 1000 equal to என்ன வரும்? 1230 plus சொல்லலாம் 1230 ஆட் பண்ணால் மைனஸ் இந்த 3 ஆட் பண்ண என்ன வருது? 300 plus x. ஓகே, 1000 equal to இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 930 plus x. அப்போ இது இங்கே கொண்டு வந்துடலாமா? இப்போ 1000 மைனஸ் 930 equal to x. இங்கே வரும்போது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், equal to இந்த சைடு வரும்போது மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகும். இங்கே ப்ளஸில் இருக்கிறது இங்கே மைனஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ x equal to என்னது? 70. இது ரெண்டு மைனஸ் பண்ணால் 70 வரும். அப்போ நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுதா? The number of farmers grew all the three equal to எவ்வளவு? 70. ஓகேவா? 11th question பார்க்கலாம். இந்த adjacent diagram if n of union வந்து 125, union எல்லாம் y is 2 times of x and z is 10 more than x, then find the value of x, y and z. அப்புறம் இந்த வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? n of union equal to 100 125. ஓகேவா? அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒய்னா என்ன கொடுத்துருக்காங்களா? ஒய் இஸ் 2 times of x. 2 times 3 times வரும்போது அது மல்டிப்ளைல வரும். அப்போ 2 times of xனா 2x. ஓகேவா? 2 times 3 times 5 times இதெல்லாம் வந்து என்னது? மல்டிப்ளை வரும். அப்போ 2x. அடுத்து z equal to என்ன கொடுத்துருக்காங்க? 10 more than x. x விட 10 கூட இருக்கு. எது? z. அப்போ x விட கூடுதல் 10 கூட இருக்குன்னு சொன்னா அது அடிஷன்ல. இது வந்து 2 times 3 times அப்படி 2 மடங்கு 3 மடங்கு. இது வந்து என்னது? 10 கூட இருக்கு. அப்போ x plus 10. x விட 10 கூட இருக்கு. எது? z. ஓகே, இந்த கண்டிஷன் படி நம்ம இதை எழுதிட்டோம். அடுத்து நமக்கு என்னது? யூனியன் ஆஃப் யூனியன்னா என்ன அர்த்தம்? இதோட எல்லா தானே அர்த்தம். யூனியன்னா இது கட்டத்துக்குள்ள இருக்கு எல்லாமே வந்து ஆட் பண்றதா யூனியன். இப்போ என்னெல்லாம் இருக்கு? வரிசை எழுதலாம். x plus 4 plus y plus 17 plus z plus 6 plus 3 எல்லாம் எழுதியாச்சு. ஓகே, இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா n of u கொடுத்துருக்காங்க 125. அடுத்து வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? y கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? 2 times of x. 2 times of xனா 2x. அப்போ 2 மடங்கு 3 மடங்கு 2 times 3 times 4 times போது மல்டிப்ளைல வரும். ஓகேவா? மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு கூடுதல் என்பது 2x 3x அப்படின்னு வரும் மல்டிப்ளைல. ஓகேவா? z equal to என்னது? 10 more than x. x விட 10 கூடுதல். அப்போ வந்து பிளஸ்ல வரும். 10 கூடுதல் 5 கூட இருக்கு அப்படிங்கும்போது பிளஸ்ல வரும். சரியா? அடுத்து n of union அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள எல்லாமே ஆட் பண்றதுன்னு அர்த்தம். அப்படிதான். அப்போ இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதுதான் n of union. அப்போ என்ன வரும்? x plus 4 plus y plus 17 plus z plus 6 plus 3 plus 5 இது இருக்குல்ல. அப்போ எழுதியாச்சு. அடுத்து நமக்கு வந்து n of union நமக்கு என்ன தந்திருக்காங்க? 125 எழுதியாச்சா? இங்கே என்ன தந்திருக்காங்க? x plus 4 plus yக்கு பதிலாக நம்ம என்ன இருக்கும்? 2x. அது சப்ஸ்டியூட் பண்ணணும். zக்கு பதிலாக x plus 10. சரியா? 6 plus 3 plus 5 125 equal to x எத்தனை? 3x 4x. 4x plus இது வந்து என்ன? 21 31 37 40 45
45. இப்போ இது எங்கே கொண்டு வந்துடலாமா? ப்ளஸ் இருந்தால் இந்த சீக்வல் டு அந்த சைடு மைனஸ் ஆகும், மைனஸ் இருந்து ஈஸியாக கொண்டு வந்துடும் ப்ளஸ் ஆகும். இது இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் 45. ஓகேவா? 4x. இங்கே என்ன வரும்? 80 வரும். 4x. அப்போ 4x ஈக்குவல் டு 80. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 80/4 ஈக்குவல் டு 20. அப்போ x கண்டுபிடிச்சாச்சா? x வந்து தெரிஞ்சிருச்சு. x ஈக்குவல் டு நமக்கு 20 தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து y ஈக்குவல் டு என்னது? 2x. அப்போ என்ன வரும்? 2 × 20 ஈக்குவல் டு 40. y-யோட வேல்யூ என்னது? 40. z என்னது? x + 10. அப்போது 20 + 10 ஈக்குவல் டு 30. அப்போது x வந்து என்னது? 20, y வந்து 40, z வந்து 30. எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? 12th sum பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. Each students in a class of 35 plays at least one game. ஒரு கேமாவது விளையாடுறவங்க 35. கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ் 20 players play chess, 21 play carom, 15 play table tennis கொடுத்துருக்காங்க. 10 play chess and table tennis, 8 play carom and table tennis and 6 play all the 3 games கொடுத்துருக்காங்க. Find the number of students in play. ஃபர்ஸ்ட் என்னது? செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ். செஸ்ஸும் கேரம் மட்டும் விளையாடுறவங்க கண்டுபிடிக்கணும். ஒன்லி செஸ் கண்டுபிடிக்கணும், ஒன்லி கேரம் கண்டுபிடிக்கணும். என்ன ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வென் டயக்ராம் வச்சு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு? இது செஸ்ஸு, கேரமு, டென்னிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்துக்கலாம். ஏபிசி எடுத்துக்கலாமா? என்னது இது? ரெப்ரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிளே. ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ வந்து செஸ்ஸு, பி வந்து கேரமு, சி வந்து டேபிள் டென்னிஸ். ஓகே, எடுத்தாச்சு. அடுத்து என் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்கல்ல. யார் என்னது கொடுத்துருக்காங்க? செஸ் விளையாடுறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22 பிளேஸ் செஸ். அப்போ என் ஆஃப் ஏ வந்து 22. என் ஆஃப் பி வந்து என்னது? கேரம் வந்து 21. என் ஆஃப் சி வந்து என்னது? 15. ரெண்டும் விளையாடுறவங்க என்னெல்லாம்? கேரமும் செஸ்ஸும் டேபிள் டென்னிஸும். ஏ இந்த செஷன் சி எவ்வளவு? 10. என் ஆஃப் பி இந்த செஷன் சி கேரமும் டேபிள் டென்னிஸும் கொடுத்துட்டாங்க. மூணும் விளையாடுறவங்க கொடுத்துட்டாங்க. 6. ஓகே, இவ்வளோ வந்து நமக்கு இது சம்மில் கொடுத்துருக்குறது. அது நம்ம கேட்டிருக்கிறது நமக்கு என்னது? கேரமும் செஸ்ஸும் கேரம் விளையாடுறவங்க கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியாதது என்ன எடுக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெப்ரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிளே இதெல்லாம் செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ். ஓகேயா? இது இன்னும் வென் டயக்ராம் வச்சு வரைஞ்சிக்கலாமா? என்னெல்லாம்? 3 நமக்கு. இது ஏ பி சி. இது என்னது? செஸ்ஸு, கேரமு, டேபிள் டென்னிஸ். 3 விளையாடுறவங்கள ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். 6. ஓகே, இது நமக்கு தெரியாது. எக்ஸு. இது வந்து விளையாடுறவங்க என்னது? 10. அப்போ 10 - 6 = 4. இது விளையாடுறவங்க 8 - 6 = 2. ஓகே, இது 2 எழுதியாச்சு. அடுத்து வந்து என்னது? இது எழுதலாம். இது என் ஆஃப் ஏ வந்து 22. அப்போ 22னா நம்ம என்ன எழுதணும்? மைனஸ் இது இவ்வளோ 3 வரும் அப்படிதானே? 6 + 4 + x 3 கூட்டிட்டு இதில் மைனஸ் பண்ணுவோம். அப்போது என்ன வரும்? 22 - 10 இது 10 + x. அப்போ என்ன வரும்? இது 22 மைனஸ்னா 12 - x. ஓகே, இது வந்து எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்காங்க? b வந்து 21. இப்போ 21 மைனஸ் இது என்னது? x + 6 + 2. அப்போது 21 - 6 + 8 - x = என்ன வரும்? 21 - 8 எவ்வளவு நமக்கு? 13. இப்போ 13 - x. இது வந்து என்னது? 15 கொடுத்துருக்காங்க. 4 + 6 + 2. இது நமக்கு தெரியும். இது வந்து நம்பர்ஸே இல்லை. 3. ஓகேவா? இப்போ நம்ம வென் டயக்ராம் எல்லாம் எழுதியாச்சு.
அடுத்து நமக்கு எதை கண்டுபிடிக்கணும்? டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்கலாமா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளே அட்லீஸ்ட் ஒன் கேம். நமக்கு தெரிஞ்சது என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளே அட்லீஸ்ட் ஒன் கேம். எவ்வளோ தந்திருக்காங்க? 35 தந்திருக்காங்க. அது சம்மிலே தந்திருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்டே தந்திருக்காங்க. அப்போது இது அட்லீஸ்ட் வருதுன்னா இது எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு கேம் விளையாடி இருப்பாங்கல்ல. அப்போ எல்லாமே ஆட் பண்ணால் தான் எல்லா கேம் அட்லீஸ்ட் ஒரு கேம் விளையாடுனாங்கன்னா இது எல்லாருமே. அப்போ 12 minus x plus x plus 13 minus x plus 2 plus 3 plus 4 plus 6 is equal to 35. ஓகேவா? இதில் உள்ளதான் அப்படியே ப்ளஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் வரும்போது நமக்கு என்ன வரும்? ப்ளஸ் இதுவும் மைனஸ் இது 0 ஆயிரும். ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ 12 plus 23 என்னது? 25. 13 வந்து 25. 25 வந்து 30. 34 40. 40 minus x is 35. ஓகே, இது இங்கே எடுக்கலாம், இது இங்கே எடுக்கலாம். அப்போ 40 minus 35 is equal to மைனஸ் அங்கே போகும்போது ப்ளஸ், இது இங்கே வரும்போது மைனஸ், இது இங்கே போகும்போது ப்ளஸ். அப்போ 5 is equal to x. எக்ஸோட வேல்யூ என்னது? 5. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது நமக்கு இதுக்கு தெரிஞ்சிருச்சா? இது ஃபர்ஸ்ட் உள்ளது. ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? ஒரு கேமாவது விளையாடுறவங்க வந்து என்னது? 5. அடுத்து செகண்ட் உள்ளது வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒன்லி செஸ். ஒன்லி செஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஒய். அப்படித்தானே? ஒன்லி செஸ்னா வந்து நமக்கு என்னது? ஒய். ஒய் இஸ் ஈக்குவல் டு சாரி ஒய்ங்கிறேன். ஒன்லி செஸ் வந்து இது அப்படித்தானே? ஏ. 12 minus x. ஒன்லி செஸ் ஈக்குவல் டு வந்து 12 minus x வந்து நமக்கு என்னது? 12 minus 5 is equal to 7. ஓகேயா? 3 வந்து என்னது? ஒன்லி கேரம். ஒன்லி கேரம் இது என்னது? 13 minus x equal to 13 minus 5 is equal to என்னது? 8. இவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? 13 சம் பாருங்க. in a class of 50 students கொடுத்துட்டாங்க. each one come to school by bus or by bicycle or on foot. என்னது? பஸ்ல வராங்க, நடந்து வராங்க, சைக்கிள்ல வராங்க. 25 by 25 பேர் எவ்வளவு? பஸ்ஸில். 25 பைசைக்கிள், 30 on foot and 10 students by all the three கொடுத்துட்டாங்க. Now how many students come to school in exactly by 2 mode of transport? இதுலேயே நமக்கு தெரியுது என்னது? இது கொடுக்கல பார்த்தீங்களா? என்னது? இது அல்லது இது பஸ்லையும் பைசைக்கிள் எல்லாம் எதுவுமே கொடுக்கல, இல்லாததான் கேட்டிருக்காங்க. சரியா? பார்த்துக்கலாமா? ஓகே, நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? நம்ம வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமா? பைசைக்கிளுக்கு வந்து பி எடுத்துக்கலாம், பஸ்ஸுக்கு பி, பைசைக்கிளுக்கு வந்து சி, அண்ட் வந்து ஃபுட்டுக்கு டி எடுத்துக்கலாம். சரியா? 3 எடுத்துக்கிறோம். ரெப்ரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை பஸ் வந்து பி, சி வந்து என்னது? பைசைக்கிள், டி வந்து என்னது? ஃபுட். நடந்து வருது. ரெப்ரசன்ட்லி ஓகே, எடுத்தாச்சு. அடுத்து இது என்னெல்லாம் சம்பளம் தந்திருக்காங்களோ அதெல்லாம் நம்ம எடுத்த போகிறோம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே பி யூனியன் சி யூனியன் டி. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே எல்லாம் எழுதியாச்சா? அடுத்து பஸ்ஸில் வரவங்க கொடுத்துருக்காங்களா? அப்போ என் ஆஃப் பி. என் ஆஃப் பி வந்து என்னது? 25. என் ஆஃப் சி. சைக்கிளில் வரவங்க, பைசைக்கிளில் வரவங்க என்னது? 20. என் ஆஃப் டி. நடந்து வரவங்க எவ்வளவு? 30. அடுத்து என் ஆஃப் 3ல வரவங்களும் கொடுத்துருக்காங்க. பி இந்த செக்ஷன், சி இந்த செக்ஷன், டி சொல்லிட்டு என்னது? 10. இவ்வளோ வந்து சம்பளம் கொடுத்தது அப்படியே நம்ம எழுதியாச்சு. அடுத்து என்னது? நமக்கு எக்ஸு ஒய் இசட் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம வந்து இங்கே ஏபிசி இருக்க மாதிரி நமக்கு அது தெரியாதனால நம்ம அது வந்து என்னது? வேறு ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ் எடுக்கணும். என்னெல்லாம் எடுக்கலாம்? லெட் எக்ஸ் ஒய் இசட் எடுக்கலாம். சரியா? நமக்கு தெரியாதுல்ல, அதை எடுக்கலாம். டயக்ராமில் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் exactly by the mode of
transport. By 2 mode of transport. Okay, ரெண்டு நேரம் தானே. ஓகே, இப்போ நம்ம வந்து இதே போல் வென் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். தான் நமக்கு ஈஸி சரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், இது வந்து பிஇ, இது சிஇ, இது டிஇ. மூணுலே வர்றவங்க தான் ஃபஸ்ட் நம்ம எழுதணும் தானே. இது ரெண்டு நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் ஏ தெரியும், பி தெரியும். பஸ்ஸில் வரவங்க 25 என்ன வரும், இது மூணு கூட்டி இதில் மைனஸ் பண்ணணும் அப்படி தானே. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் இசட். அப்போ சீக்வல் என்னது, 25 மைனஸ் 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் வரும்போது 15 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட். ஓகேவா, இங்கே என்னது 20 மைனஸ் 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எல்லாம் ஆட் பண்ணி தானே மைனஸ் பண்ணோம். இப்போ 20 மைனஸ் 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் சீக்வல் என்னது 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே என்னது 30 மைனஸ் இசட் ப்ளஸ் 10 ப்ளஸ் ஒய். இங்கே என்ன வரும், 30 மைனஸ் 10 மைனஸ் இசட் மைனஸ் ஒய் வரும். அப்போ என்ன வரும், 20 மைனஸ் இசட் மைனஸ் ஒய். ஓகே, இனிமேல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். இந்த டயக்ராம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தந்துருக்காங்கல்ல, இந்த கிளாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 அதுதானே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ எல்லாமே சேர்ந்தது தான் 50. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 50 வரணும்ல. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 15 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 20 மைனஸ் இசட் மைனஸ் ஒய் plus z plus 10 plus y equal to 50. சரியா, இதோட எல்லாம் அப்படி வரிசை எழுதிருக்கேன். இங்கே பாருங்க, மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் 0 ஆயிருமா, மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒய்யும் 0 ஆயிருமா, மைனஸ் இசட்டும் ப்ளஸ் இசட்டும் வந்து 0 ஆயிருமா. பாக்கி என்னெல்லாம் இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்கணும், ஒரு ஒய் இருக்கும், ஒரு இசட் இருக்கும். சரியா, சாரி இந்த ஒய் நம்ம ஆல்ரெடி எழுதுனா திரும்ப எழுதிச்சிட்டேன். இந்த ஒய்யை நம்ம இங்கே இருக்கும்போது எழுதுனா திரும்ப எழுதிச்சிட்டேன். சரியா, அப்போ இங்கே என்ன வரும், 15 ப்ளஸ் 10 வந்து 25, இந்த 45, 55. இப்போ 55 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட். ஓகே, ஒன்று தானே இருக்குது. அப்போ இங்கே வரும்போது இதை இந்த சைடு எடுத்துடலாம், இது இந்த சைடு எடுத்துடலாம். அப்போ என்ன வரும், 55 மைனஸ் 50, இது இங்கே வரும்போது மைனஸில் ஆகும், இதெல்லாம் ஆகும்போது ப்ளஸில் ஆகும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். அப்போ 5 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். மூணு வரவங்க இதில் வரவங்க எவ்வளவு, 5. ஓகேவா, இப்போ 5 வந்துருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2 மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2 mode of transport எவ்வளவு, 5. ஓகேவா.